இந்த பேனர் மூலிமா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலிமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரு ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ராஜெக்டில் இருந்தது வந்து மனோஜ் பெனோ சார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியாக அதை அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது. அதை கரெக்டாக வந்து டைரக்ட் பண்ணுற மனோஜ் பெனோ சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைரக்டர்ஸ்க்கு எப்போவுமே தே ஹேவ் தேர் ஓன் விஷன். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டைரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. ரொம்ப சந்தோஷம். அருண் கேஷவ் அவர்களாகட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் என்னுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியரு. நான் வேறு ஹவுஸ், அவர் வேறு ஹவுஸ் தான். பயங்கரமாக அப்போத்துலேருந்தே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்த சமயம் அது. அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது. ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். அண்ட் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மிஸ்டர் ஆதித்யன் சாருக்காக. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம். ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி வில் பி வெரி ஹாப்பி டுடே. விக்ரம் அண்ட் அருண், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து அது செல்லுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதன் மூலயமா அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபஸ்ட்டு என்னுடைய படம் வரதில் எனக்கு அதுவும் கூடுதல் சந்தோஷம். அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க கருணாகரன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்கள் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் சூப்பர் சுப்பு இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தில் நான் பார்க்குறது, இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பமில். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா திருப்பி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும். ஏன்னா இந்த ஒரு நடிகர் பாடணும், இந்த ஒரு நடிகை பாடணும், இந்த ஒரு இசையமைப்பாளர் பாடணும் அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து இந்த ஆல்பமில் பாடியிருக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன். சிங்கர்ஸ் லைக் கார்த்திக், விஜய் பிரகாஷ், சின்மயி, ஹரிச்சரன், அப்புறம் கானா தரணி, கானா குணா, ஆஃப்ரோ, இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ். ஸோ இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதில் பிச் பண்ணதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டு த லேபிள். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், ஏன்னா படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. முக்கியமாக ஆனந்த்ராஜ் சாரோடைய நடிப்பு வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் பிரதர், எஸ் உங்களுடைய டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஞாபகம் இருக்குது, ஏதாவது பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் மெமரிஸ்க்காக. அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் கிங்ஸ்லி சார், உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக நான் தெரிச்சிட்டேன் சார். அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஒரு சீக்வன்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் ஹுசைனி சார், ஸோ ஹாப்பி உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு நான் ஸ்கோர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ.
அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கிறதும் ஒரு கொரியோகிராஃபருடைய பொறுப்பும் கூட. அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறதுமே அது சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு ஒர்க். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க. நான் இன்ஃபேக்ட் விக்ரம்கிட்ட பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, எங்கேயுமே தெரியல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வைபவ் அவர்கள் அண்ட் அதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹீ பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரெங்க்த்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்லேயும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல்யா ஷீ லுக்ஸ் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னுடைய பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களுடைய லிப்ஸிங்க் பண்ணி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம். அண்ட் இன்றைக்கி தான் ப்ராப்பர் டிஐலாம் பண்ணி நீங்கள் சாங்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐம் ரியலி விஷிங் த பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். காட் பி வித் யூ.